ஏன் பேசக்கூடாது? பூமாரி சொன்னதும் கண்டிப்பா அண்ணன் உங்களை வச்சுதான் டீல் பண்ணிருப்பாரு. அப்ப உங்களுக்கு அவனை பத்தி எல்லாம் தெரியும், சொல்லுங்க. ஆமா, அவன் எவ்வளவு பெரிய அரசியல்வாதி. அவன் படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்சமா நம்ம குடும்பத்தை. நம்மளாவது பரவாயில்ல, ரேகாவும் சிவராமனும் செத்துல பொழைச்சாங்க. கொஞ்சம் கூட அதெல்லாம் தெரியாது, யோசிக்காது இவ பாட்டுக்கு படபடன்னு பேசுறான். மறுபடியும் அதையெல்லாம் கிளறி பிரச்சனையாகி ஏற்கனவே ஒரு உயிர் போயிடுச்சு. இப்ப இவ என்ன இந்த குதி குதிச்சிட்டு இருக்கா? சொல்லவா வேண்டாமா? சொல்லி இவ இதை வேற விதமா கொண்டு போயிட்டானா? ஈஸ்வரா, இது என்னடா சோதனை எனக்கு? அப்பவாவது சேகரும் அவங்க அப்பா சீனிவாசனும் இருந்து அவங்கள ஓரளவு கண்ட்ரோல் பண்ணங்காட்டி தான் பரவாயில்ல. இல்லையா சிவராமனும் ரேகாவும் அப்பவே செத்து போயிருப்பாங்க. இப்போ 2 பேருமே இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? இங்க பா சத்யா, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம குடும்பமும் உங்க அண்ணன் குடும்பமும் படாத பாடு இல்ல. உன் அண்ணன் எந்த நிலைமைக்கு போயிட்டு வந்தான்னு உனக்கே ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டுங்க.